கரூரில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள், புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தல் மற்றும் 32 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்குவதற்காக தமிழக முதல்வர் விஜய் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தார். அங்கிருந்து அவர் சாலை மார்க்கமாக கரூர் நோக்கி பயணம் மேற்கொண்டார். முதலமைச்சரின் வருகையொட்டி வழிநெடுகிலும் அவரை வரவேற்று சாலையின் இருபுறமும் தவிக கொடிகள் மற்றும் பிளெக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. முதலமைச்சரின் பயணத்தடமான திருச்சி கரூர் சாலையில் சஞ்சீவி நகர் பகுதியை தாண்டி காவிரி ஓற்றின் ஓடத்துறை பகுதியில் கேட்பாரற்று சந்தேகத்திற்கு இடமான வகையில் சரக்கு லாரி ஒன்று நிறுத்தப்பட்டிருந்தது. இதனை பார்த்த மாநகர போலீசார் கிரேன் வாகனத்தின் உதவியோடு அந்த லாரியை அங்கிருந்து அகற்ற முயன்றனர். ஆனால் அந்த சரக்கு லாரியின் எடை அதிகமாக இருந்ததன் காரணமாக கிரேன் வாகனத்தால் அதனை அசைக்க கூட முடியவில்லை. இதனைத் தொடர்ந்து அந்த சரக்கு லாரியை மோப்பனாய் மற்றும் மெட்டல் டிடெக்டர் கருவிகள் மூலம் போலீசார் தீவிர சோதனைக்கு உட்படுத்தினர். மேலும் அந்த லாரியை சுற்றிலும் இரும்பு தடுப்புகளை அமைத்த போலீசார் அதனை கண்காணிப்பதற்காக பாதுகாப்பு பணியில் போலீசாரை அமர்த்தினர். இதற்கிடையே போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அந்த லாரி உத்தரப்பிரதேசம் லக்னோ பகுதியில் பொனட் இன்ஃப்ரா சொல்யூஷன் என்ற நிறுவனத்திற்கு சொந்தமானது என்பது தெரியவந்தது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் பதிவு செய்யப்பட்ட வாகன எண் கொண்ட அந்த லாரி நேற்று இரவு திருச்சிக்கு வந்தடைந்தது. திருச்சி மாநகருக்குள் நுழைய முடியாத காரணத்தால் பைபாஸ் சாலையின் ஓரமாக லாரியை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் வெளியே சென்று விட்டார் என்பதும் விசாரணையில் கண்டறியப்பட்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பகுதியில் கூடுதலாக போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டனர்.